ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலாக நம்ம ஹீரோவோட ஜீ தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு அஃபிஷியல் ப்ரொமோவே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட் வந்து நம்ம சுவாமி ப்ரோ அங்கே ஒரு கேமியோ ரோலில் பண்ணுறாரா இல்லை ரியலாக ஹீரோவாக பண்ணுறாரா, அதாவது அந்த சீரியல் ஹீரோவாக பண்ணுறாரா இல்லை பிரதர் கேரக்டர் பண்ணுறாரா அப்படிங்கிற டவுட் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. நான் விசாரிச்ச வரைக்கும் அப்புறம் வந்து நம்ம கமெண்ட்ஸில் வந்துமே பிரதர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஃபைனலாக ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அதாவது நம்ம சுவாமி ப்ரோ ஹீரோ கேரக்டர் தான் பண்ணுறாரு. இங்கே நம்ம தமிழில் மாறன் ரோல் இருக்கு இல்லையா, ஸோ ஜி தமிழில் வீரா சீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. மாறன் வீரா அந்த பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக ரொம்ப சூப்பராக மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நடுவில் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்க விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் உள்ள கொண்டு வந்து. பட் எனிவேஸ் அந்த சீரியல் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சீரியலில் தான் மாறன் கேரக்டர் ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேரக்டர். அந்த கேரக்டரில் தான் நம்ம சுவாமி ப்ரோ நடிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து வீரா தான் சீரியல் நேம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ விஜய் சாந்தி. ஸோ இந்த ஒரு சீரியலில் ஆட்டோங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் தான் அதுலேயுமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஜய் சாந்தி அப்படிங்கிறது பொண்ணோட நேம்னு நினைக்கிறேன். இங்கேயுமே ஒரு நம்ம வீராங்கிறது ஹீரோயினோட நேம் தான் இல்லையா. ஸோ இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அங்கே விட்டது இங்கே பிடிச்சிட்டாங்க. இதில் ஹீரோயினாக யார் பண்ணுறாங்கன்னா நம்ம வர்ஷினி தான் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம தமிழில் வந்து நீ நான் காதல் சீரியலில் நம்ம ஹீரோ சுவாமி அண்ட் வர்ஷினி தான் பண்ணுறதா இருந்தது. அங்கே வந்து குவிட் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோ இப்போ மகாநதியில் நம்ம மனசில் விஜயாக கலக்கிட்டு இருக்கார். நல்ல வேலை அங்கே விட்டதுனால தான் நமக்கு இப்படி ஒரு அழகான ஒரு சூப்பர்பான ஒரு பியூர் சோல் வீக்கா அப்படிங்கிற ஒரு அழகான பேர் நமக்கு கிடச்சிது. அதுக்கு நம்ம முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஸோ அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினியும் நம்ம விஜயும், அதாவது நம்ம சுவாமி ப்ரோவும் சேர்ந்து தெலுங்குல இந்த ஒரு சீரியலில் பேராக பண்ண போகிறாங்க. பட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் எலியும் புனை மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரோல் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு ரோலுமே கொண்டு போவாங்க. நீங்கள் ப்ரொமோலையுமே பார்த்துருப்பீங்க. கடைசியில் நம்ம வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் காமிப்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீரா சீரியல் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க அப்பா வந்து அவர் வந்து அவ்வளோ அந்த வீட்டில் வர மட்டும் பிடிக்காத பர்சன் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு இவங்களும் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக ஸ்டார்டிங் எனக்கு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராஜேஷ் கேரக்டர் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அவங்க வந்து ராஜேஷும் இறந்து போயிடுவாங்க. இங்கே சிபு சூரியன் தான் வந்து அண்ணன் கேரக்டர் பண்ணாங்க. அவருமே வந்து இறந்து போயிடுவார். தமிழில் நம்ம வர்ஷினியோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணுவாங்களா, அவங்க வந்து ஆட்டோவில் போக மாட்டாங்க. அண்ணனும் அந்த ராஜேஷும் மட்டும் தான் போவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணும் சேர்ந்து போகிறாங்க. அங்கே ஆக்சிடென்ட் ஆகுது. கண் முன்னாடியே வந்து அவங்க அண்ணன் இறந்து போகிறதுனால ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வீரா சீரியலில் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு. ஸோ பார்க்காதவங்களுக்கு தான் வந்து ஒரு புரிதலுக்காக இந்த வீடியோவில் நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ. உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அது ஸ்டோரி என்னங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுமாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி தான். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் நம்ம மாறன் கேரக்டர். போக போக நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டராக வந்து இருக்கும். அதே மாதிரி தான் ஆல்ரெடி நமக்கு வீக்கா பேர் தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற தாட்லாம் இருக்காதீங்க. ஸோ நம்ம ஹீரோயின் எங்கே நடித்தாலும் அவங்க தான் உங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் உங்களோட சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு என்ன ஒரு குட்டி வருத்தம்னா, ஸோ நான் விஜய் என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் வந்து தமிழோட ப்ராஜெக்ட் ஒரு பிக் ஸ்க்ரீன் ப்ராஜெக்ட்டில் வருவார்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு நான் சென்னையில் வந்து செட்டில் ஆகணும், அப்போ தான் வந்து மூவி ப்ராஜெக்ட்லாம் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 15 days அங்கே ஒரு 15 days, அப்புறம் எங்கே டைம் இருக்கும் பிள்ளைக்கு பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதுக்கு நடுவில் இழுத்து பிடிச்சி வேணால் வந்து மூவி ப்ராஜெக்ட் பண்ண முடியும். பட் பண்ணுவாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பண்ண நல்லாயிருக்கும். மட்டும் இல்லை கூடுதலாக ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஜி நெட்ஒர்க்கில் நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தது கலர்ஸ் நெட்ஒர்க்கில், அதுக்கப்புறம் விஜய் நெட்ஒர்க்லேயும் என்ட்ரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜி நெட்ஒர்க்லேயும் வந்தாச்சு. இன்னும் மிஞ்சி இருக்குது சன் நெட்வொர்க் மட்டும் தான். பார்ப்போம் அதில் வராரா என்னன்னு சொல்லி ஃபியூச்சரில். பட் எனிவேஸ் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அவருக்கு நல்ல ரீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். இல்லை என்ன ஒரு ஸ்பெஷல்னா நம்ம சுவாமி ப்ரோ நடிக்கிற ஒரு சீரியலுமே தெலுங்கு தான். ஸோ நான் இருக்கிற லொக்கேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராலையா. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸாக இருக்குது. பாடுறா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள சின்ன ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் ப்ரோமோ பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு கற்றுக்கலாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.